ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வேலு நாச்சியார். இது யூனிட் 7ல் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் கொடுத்துருக்காங்க. இது புக்கில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 9 to 12 இருக்குது. அண்டு 8th ஓல்டு புக்கில், அதாவது சமச்சீர் புக்கில் 2nd டேர்ம் பேஜ் நம்பர் 5 and 8ல் இருக்குது. அண்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுலேருந்து கொஷின் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்ன ஆன்சருன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கே தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கிறது நியூ புக்கில் உள்ளது வேலு நாச்சியாரை பற்றி டாபிக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம பார்ப்போம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள், அதான் ஞாபகம் வச்சுங்க. ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச செல்லமுத்து அப்படின்ற மன்னரோட ஒரே மகள் தான் வேலு நாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம் அதே போல பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். ஸோ அவங்க என்னென்ன மொழிகளில், தமிழ் மட்டும் இல்லாமல் என்னென்ன மொழிகளில் வந்து சிறப்பு பெற்றிருந்தா, எல்லா மொழியும் தெரிஞ்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், பிரெஞ்சு மொழி, உருது மொழி, இது மூணுமே அவங்களுக்கு தெரியும். யாருக்குன்னா வேலு நாச்சியாருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி. வாட்போர்னா வாழ்போர், சரிங்களா. விற்பயிற்சினா வில் பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெள்ள தெளிவாக முறையாக கற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா. சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி, அவங்க கற்றுக்கிட்ட கலைகள் என்னென்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். அதாவது இவங்களோட கணவன் பெயர் என்னன்னா முத்துவடுகநாதர். இவர் யாருன்னா சிவகங்கை மன்னர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் காளையார் கோயிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். ஸோ முத்துவடுகநாதர் வந்து எங்க கொல்லப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோவில்ல கொல்லப்பட்டிருக்கார். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற இடமே காளையார் கோவில் தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யார் கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டிருக்காங்க. அதுக்கடுத்து வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். ஸோ வேலுநாச்சியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆங்கிலேயர் தன்னோட கணவனை கொன்றவங்கள வந்து ஆங்கிலேயர்களை வந்து கொல்லணும், அவங்கள வந்து அந்த இடத்த வந்து மீட்கணும் அப்படின்னு உறுதி எடுத்திருக்காங்க. ஸோ திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டினார். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போய் திண்டுக்கல் கோட்டையில பதுங்கி இருந்து அங்க வந்து ஒரு படையை வந்து திரட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து 8 ஆண்டுகளுக்கு பின் நடந்தது. ஸோ இது வந்து அப்ப நடந்தது. அதுக்கப்புறம் 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அவர் சுற்றி அமைச்சர், தாண்டவராயர், தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். ஸோ திண்டுக்கல் கோட்டையில வந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. ஸோ அதுல தளபதியா இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தாண்டவராயர். ஸோ வேலுநாச்சியாரோட அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாண்டவராயர். தளபதிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன மருது, பெரிய மருது, இவங்க 2 பேருமே தளபதிகளா இருந்திருக்காங்க. அதோடு சேர்ந்து சின்ன குறுநில மன்னர்கள் சிலர் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து அவங்க வந்து வேலுநாச்சியார் சொல்றாங்க, நாம் சிவகங்கை இழந்து விட்டோம், 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார். கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயர். அந்த இனிய நாளைத்தான் நானும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். ஸோ இதெல்லாம் சும்மா டேட்டா தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அப்போது வெளியே ஒரு பெரும் ஆரவாரம் கேட்டது. என்ன ஆரவாரம் பார்த்தீங்கன்னா மைசூரிலிருந்து ஹைதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என வேலுநாச்சியார் சொல்றாங்க. அப்போது அறையில் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம், மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளன. ஸோ மைசூர்ல இருந்து யார் அனுப்பியிருக்காங்கன்னா ஹைதர் அலி வந்து அனுப்பியிருக்காரு. 5000 குதிரைப்படை வீரர்கள் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதோட என்ன சொல்றாங்கன்னா
நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்று வேலுநாச்சியார் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து ஓய்வெடுக்க சொல்லுங்க, நான் பிறகு வந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே அப்படின்னு தாண்டவராயர் சொல்றாரு. எப்படி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம். அதாவது யார் யார் சென்றிருக்காங்கன்னா தாண்டவராயனும் வேலு நாச்சியாரும் ஹைதர் அலியை பார்க்கறதுக்காண்டி எங்க போயிருக்காங்க, மைசூருக்கு போயிருக்காங்க. அப்போது நீங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து உருது மொழி தெரியும் முன்னாடி. ஸோ அவங்க வந்து உருது மொழியை பேசியிருக்காங்க. முகத்தில் பெரிய மகிழ்ச்சி, அவர் முகத்தில் வந்து பெரிய மகிழ்ச்சியை தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாண்டவராயர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது அப்படின்னு சின்னமருது சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து டேட்டா. ஸோ ரொம்ப முக்கியம். இந்த லைனை கொடுத்து யார் சொன்னதுன்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா. நம்ம அரசியாரின் பன்மொழி அறிவு வந்து நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறதுன்னு சொன்னது சின்னமருது. ஓகேங்களா. அடுத்து பெரிய மருது ஒன்று சொல்லியிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம், நமது ஹைதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது. ஸோ படை வீரர்கள் வந்த உடனேயே நம்ம வந்து சிவகங்கையை மீட்க போகலாம் அப்படின்னு பெரிய மருது சொல்லுவாரு. ஆனா அதுக்கு பதிலாக நம்ம வேலுநாச்சியார் என்ன சொல்லுவாங்கன்னா, காளையர் கோயிலை தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையர் கோவில். எனவே நான் காளையர் கோவிலை முதலில் கைப்பற்றுவோம், பிறகு வந்து சிவகங்கையை கைப்பற்றுவோம் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டு மறுநாள் காளையர் கோயிலை நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவிற்கு இது ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேலுநாச்சியார் படை வந்து புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து மருது சகோதரர்களும், பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து குயிலியும், ஓகேங்களா, குயிலியும் தலைமை தாங்கினர். ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்கள் சின்ன மருதும் பெரிய மருதும், பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குயிலி வந்து தலைமை தாங்கினாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், காயர் கோயிலில் வேலுநாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கு வந்து பெரிய போர் நடைபெற்றது. ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, வேலுநாச்சியார் படை வந்து காளையர் கோயிலை கைப்பற்றிச்சு. அடுத்து சிவகங்கையை கைப்பற்றுறதுக்காண்டி தயாராகிட்டு இருக்காங்க. அரசியாரே, காளையர் கோயில் நம்ம கைக்கு வந்து விட்டது, நாம் இப்போதே சிவகங்கைக்கு போவோம் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் வந்து திறக்கப்படாது, அதாவது அடைக்கப்பட்டிருக்கும். ஸோ விஜயதசமி நாள் அன்று கதவுகள் திறக்கப்படும், அப்போது நம் படைகள் வந்து உள்ள நுழையலாம் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், அப்போதும் பெரிய காவல் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அந்த விஜயதசமிக்கு கோயில்ல வந்து அனுமதிக்கப்படுவாங்க. ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. ஸோ நமது பெண்கள் படைப்பிரிவினர் பழங்கள், பூக்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களை மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். அவர்கள் தாக்குவதை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினர் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும், ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்றார் வேலுநாச்சியார். ஸோ வேலுநாச்சியார் வந்து இப்படி ஒரு பிளான் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அப்படியே செய்யலாம் அரசியாரே. இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டி கொடுக்குமாறு வந்து உடையாள் என்னும் பெண்ணை வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வற்புறுத்தினார்களாம். ஆனால் அவள் மறுத்து விட்டதால் அவளை வந்து கொண்டுட்டாங்க. ஓகேங்களா. நாம் உரிய முறையில் சிறப்பாக செய்ய வேண்டும், அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்று அமைச்சர் தாண்டவராயன் என்ன சொல்றாருன்னா, உடையாள்ன்ற ஒரு பெண்ணை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நீங்க இருக்கிற இடத்த கேட்டிருக்காங்க, ஆனா அவங்க வந்து சொல்ல மறுத்துட்டனால ஆங்கிலேயர்கள் அவங்கள கொண்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கான மரியாதையை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாண்டவராயர். அவருக்கு ஒரு நடுகள் ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே, அவரது பெருமை எல்லோருக்கும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார். ஸோ அந்த நடுகளோட போட்டோ தான் இது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இது உடையாளுக்கு இடப்பட்ட நடுகள். ஓகேங்களா. நெக்ஸ்ட், விஜயதசமி நாள் வருது. அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜயதசமி முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்கு நடுகள் முன்பு குதிரையிலிருந்து இறங்கினார் வேலுநாச்சியார்.
தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். ஓகேங்களா. அதுக்கடுத்து அருகில் நின்ற வீரர்கள் உடையால் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். ஓகே, மறுநாள் படை வந்து சிவகங்கை அடைந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா, அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்கள் எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன் என்று தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று குயிலி சொல்றாங்க. ஓகேங்களா. நான் குயிலி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து படைகளோட பெண் படைகளோட உள்ள போறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து அலர்ட் கொடுத்த பிறகு நீங்க வந்து தீ எறிவது தெரிஞ்சோன்னே நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா படையும் உள்ள அனுப்பி ஆங்கிலேயர்களோட போர் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்றாங்க. குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் இருந்து கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ எரிந்தது. ஸோ தீ எரிய ஆரம்பிச்சிருச்சு குயிலி சொன்ன மாதிரி. ஸோ நமது படைகள் உள்ளே நுழையட்டும்னு இவங்க ஆணையிடுறாங்க. உள்ள போன வீரர்கள் எல்லாரும் ஆங்கிலேயர் படையை கடுமையாக போரிட்ட இறுதியில் ஆங்கில படை தோல்வியை கண்டது. ஓகேங்களா. ஸோ ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. வெற்றி வெற்றி என்ற முழக்கமிட்டான வீரர்கள். இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலுநாச்சியார். ஸோ குயிலி எங்கன்னு கேட்கும்போது, குயிலி வந்து என்னன்னா, தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குகளை குதிச்சிட்டாங்க. ஸோ அதனாலதான் தீ வந்து எரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ குயிலி வந்து தன்னையே வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குயிலி தன் உயிரை குயிலி தன் உயிரை நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரின் ஆற்றல், ஹைதர் அலி உதவியோடு ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை வந்து மீட்கப்பட்டது அப்படின்னு இந்த பாடத்தை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இது 6th புக்ல நியூ புக்ல கொடுத்துருக்க டேட்டா. மேல ஒரு சின்ன பாக்ஸ் டேட்டா இருக்கு, அதையும் நம்ம பார்த்துருவோம். தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்க. வேலுநாச்சியார் காலம் பார்த்தீங்கன்னா 1730 டு 1796. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. ஸோ சிவகங்கையை எப்போ கரெக்டாக மீட்டிருக்காங்கன்னா 1780 மீட்டிருக்காங்க. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். ஸோ ஜான்சி ராணி தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயரை எதிர்த்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. ஆங்கிலேயரை முதலில் எதிர்த்தவர் பெண்மணியில பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணிக்கு முன்பே வந்து வேலுநாச்சியார் வந்து போரிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போங்க. செகண்ட் ஓல்டு புக் இது. விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு அப்படின்ற டாபிக்ல நிறைய பெண்கள் வருவாங்க. அதுல வந்து வேலுநாச்சியாரை பத்தியும் ஒரு சில டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை பார்த்துருவோம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் முதலாவதாக குறிப்பிடும் தமிழ் பெண் யாருன்னா வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் வீரமும் நுண்ணறிவும் ஒருங்கே அமைய பெற்றவர். அவரே ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி. ஸோ ரொம்ப முக்கியமான லைன், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார். ஓகே. நெக்ஸ்ட், ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கும் சக்கந்தி முத்தம்மாள். ஸோ உங்க அப்பா அம்மா பேர் என்ன பார்த்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தம்மாள், சக்கந்தி முத்தாத்தாள் இணையாருக்கு 1730 ஒரே ஒரு பெண் மகவாக தோன்றினார் வேலுநாச்சியார். பார்த்தீங்கன்னா பெற்றோரால் ஆண் வாரிசை போன்றே வளர்க்கப்பட்டு ஆயுத பயிற்சி முதல் அனைத்தையும் கற்று தேர்ந்தார். ஸோ நம்ம பார்த்தோம்ல, வால் பயிற்சி, வில் பயிற்சி எல்லாமே, சிலம்பம் எல்லாமே கற்றிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்து ஒடுகநாதர் வேலுநாச்சியரை மணந்து கொண்டார். இது நம்ம பார்த்துருந்தோம் அந்த புக்ல. அதுக்கடுத்து ஆங்கிலேயர் 1772 சிவகங்கை செம்மையின் மீது படையெடுத்தனர். ஸோ எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1772 ஆங்கிலேயருக்கும் முத்து ஒடுகநாதருக்கும் இடையே போர் நடைபெற்றது. அப்போரில் மன்னர் முத்து ஒடுகநாதர் வீரமரணம் அடைந்தார். வேலுநாச்சியார் மைசூர் மன்னர் ஹைதர் அலி சந்தித்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது குறித்து கலந்து பேசினார். ஸோ இந்த பேசும்போது யார் கூட போயிருப்பாங்க? அவங்களோட அமைச்சரோட. அதுக்கடுத்து அவருக்கு உதவ விரும்பிய ஹைதர் அலி 5000 படை வீரர்களை அவருடன் அனுப்பி வைத்தார் அப்படின்னு இதுல கொடுத்துருக்காங்க.
ஆனா அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழைய புக்ல அவங்க முன்னாடி போன மாதிரியும் திண்டுக்கல்ல இருந்த மாதிரியும் அங்க 5000 படை வீரர்கள் வந்த மாதிரியும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், மருது சகோதரர்களுடன் வீரர் படைக்கு தலைமை ஏற்று சென்ற வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். அப்போரில் கணவனை கொன்றவர்களை வென்று 1780 ஆண்டு சிவகங்கையை மீட்டார். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவுதாங்க. ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்க டேட்டா அவ்வளவுதான். பின்னாடி கொடுத்துருக்க சின்ன சின்ன டேட்டாஸ் மட்டும் பார்த்துருவோம். அதை கொஸ்டின் ஆன்சர் மாதிரி. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய போராடிய முதல் பெண்மணி யார்? வேலு நாச்சியார். ஓகேங்களா, வேலு நாச்சியார். அதுக்கடுத்து வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு, வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு மேல கொடுத்திருந்தாங்க 1730 ஆண்டு. ஓகேங்களா, வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு என்னது? 1730. சிவகங்கை ஆண்ட மன்னர் முத்துவடுகநாதர், அவங்களோட கணவன் பெயர். ஸோ அஞ்சலி அம்மா இதெல்லாம் வந்து மிச்சம் இருக்கிற டாபிக். தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் யார்? இதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து கவர்மெண்ட் புக்ல சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது கவர்மெண்ட் மெட்டீரியல்ல. ஸோ அதையுமே இப்போ பார்த்துருவோம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே ஒரு மகள் யார்? வேலுநாச்சியார். ஓகேங்களா, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே ஒரு மகள் வேலுநாச்சியார். கற்ற மொழிகள் தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. அதாவது இவங்க கற்ற மொழிகள் என்னன்னா ஆங்கிலம், தமிழ் மட்டும் இல்லை, அதோட ஆங்கிலம் கற்றுருக்காங்க, பிரெஞ்சு கற்றுருக்காங்க, உருது கற்றுருக்காங்க. ஓகேங்களா. இவங்க கற்ற கலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அடுத்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தவர் வேலுநாச்சியார். ஸோ இவங்க யாரை மணந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதரை. ஆங்கிலேயர் 1772 ஆண்டு சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தனர். ஆங்கிலேயருக்கும் முத்துவடுகநாதருக்கும் இடையே போர் நடைபெற்றது. அப்போரில் மன்னர் முத்துவடுகநாதர் வீர மரணம் அடைந்தார். ஓகேங்களா, 1772 ஆண்டு. இந்த டேட்டாவும் நம்ம பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட், சிவகங்கை சீமையின் மீது ஆங்கிலேயர்கள் படையெடுக்கப்பட்ட ஆண்டு 1772. சிவகங்கை மன்னன் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்ல கொல்லப்பட்ட வருடம் அதே ஆண்டுதான். ஓகேங்களா, அந்த போர்லயே அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க, அந்த போர்லயே கொல்லப்பட்டாங்க. முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்ட இடம். ஸோ முத்துவடுகநாதர் எந்த இடத்துல இறந்தார்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோவில். ஓகேங்களா. நெக்ஸ்ட், வேலுநாச்சியார் யாருடைய உதவியை நாடினார்? ஐதர் அலியோட உதவி. ஐதர் அலி. ஓகேங்களா, யாருடைய உதவினா ஐதர் அலி. சாரிங்க, வேலுநாச்சியார் வந்து யாருடைய உதவியை நாடினார்? திண்டுக்கல் கோபால நாயக்கர். இதை வந்து சொல்ல மறந்துட்டேன், ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திண்டுக்கல் கோபால நாயக்கர். திண்டுக்கல்ல ஃபர்ஸ்ட் போய் அவங்க தஞ்சம் அடைகிறாங்க. தஞ்சம் அடைஞ்சு யார்கிட்ட அடைஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோபால நாயக்கர் அவங்ககிட்ட போய் உதவி கேட்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் ஐதர் அலியை சந்திக்க போவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஸோ எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகளுக்கு அப்புறம். வேலுநாச்சியார் எங்கு தங்கியிருந்து ஒரு படையை திரட்டினார்? திண்டுக்கல் கோட்டையில இருந்து தான் ஒரு படையை திரட்டினாங்க. வேலுநாச்சியார் அமைச்சர் யாரு? தாண்டவராயர். பார்த்திருந்தோம். வேலுநாச்சியாரோட தளபதிகள் யாரு? சின்ன மருது, பெரிய மருது. ஓகே, சின்ன மருதும் பெரிய மருதும். நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றவர் யார்? வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் என்ன சொல்லுவாங்க? நான் சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆயிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றார். யார் சொன்னது? இது தாண்டவராயர் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறேன். இதை நான் நோட் பண்ணி வைக்க சொன்னேன் படிக்கும் போது. ஸோ அதை பார்த்துங்க. அந்த இனிய நாளைத்தான் நான் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்றவர் வேலுநாச்சியார். அதுக்கடுத்து வேலுநாச்சியாருக்கு படைகள் அனுப்பி உதவியவர் ஐதர் அலி. எத்தனை அனுப்புறாங்கன்னா 5000 குதிரைப்படைகள். இங்க 500 கொடுத்துருக்காங்க, தவறா இருக்கு. 5000. ஓகேங்களா. வேலுநாச்சியார்
வேலுநாச்சியார் அலியிடம் உருது மொழியில் பேசினார். அலியிடம் ஏன்னா அவங்களுக்கு உருது மொழி தெரியும், அதனால உருது மொழியில பேசினாங்க. வேலுநாச்சியார் அலியிடம் டேஸ் மொழியில் பேசினார் அப்படின்னு கேட்பாங்க. எந்த மொழினா தமிழ்ல போய் பேசல, இங்கிலீஷ்ல பேசல, உருது மொழியிலேயே அவங்களுக்கு தெரியும், அதனால உருது மொழியிலேயே பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட், மைசூரிலிருந்து ஹைதர் அலி அனுப்பி படை வந்து விட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். அப்படின்னு நினைச்சவங்க யாரு? அந்த சவுண்டை கேட்டோன்னு நினைச்சவங்க வேலுநாச்சியார். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றவர் தாண்டவராயர். ஏன்னா இவர் தான் ஹைதர் அலியோட பேசும்போது கூட இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட், எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா? அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன். ஏன்னா அவர் சவுத் சைட்ல இருந்து வராங்க, அவங்க தன்னோட மொழியிலேயே பேசுறாங்கன்னு அவங்களும் மகிழ்ச்சியில பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுலயே அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. ஸோ அதுக்காகவே அவர் உதவி பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றவர் சின்ன மருது. இதுவும் நம்ம படிக்கும்போது பார்த்துருந்தோம். ஆம், நமது வீரர்களுடன் ஹைதர் அலி 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளையே சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அப்படின்னு உடனே கேட்டவர் யாருன்னா பெரிய மருது. ஓகேங்களா? என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையர் கோவில். எனவே நாம் முதலில் காளையர் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றவர் வேலுநாச்சியார். ஓகேங்களா? அவங்களோட கணவர் கொல்லப்பட்ட இடத்துல தான் முத மீட்கணும், அதுக்கப்புறம் தான் சிவகங்கையை மீட்கணும் அப்படின்னு சொன்னவங்க வேலுநாச்சியார். ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர் மருது சகோதரர்கள். பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர்கள் குயிலி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், காளையர் கோவில் வேலுநாச்சியரின் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயர் படை தோற்று ஓடியது. அரசியார் அவர்களே, காளையர் கோயில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றவர் பெரிய மருது. ஸோ பெரிய மருதுக்கு என்னன்னா, உடனே நம்ம ஜெயிக்கணும், உடனே நம்ம போயிடணும் அப்படின்ற ஒரு தாட்லயே இருப்பார் போல. ஸோ அவர் ஏதாவது டக்குன்னு செய்யணும் அப்படின்னு தோணுச்சுனாலே அது பெரிய மருதை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த கதையை பொறுத்தளவு. அதுக்கடுத்து, அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் கிடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றவர் வேலுநாச்சியார். இது நம்ம பார்த்திருந்தோம். விஜயதசமி திருநாள் அன்றும் பெரிய காவல் இருக்குமே என்றால் சின்ன மருது. இதை படிச்சதை அப்படியே போட்டிருக்காங்க, ரொம்பலாம் பெருசா இல்லைங்க. அதுக்கடுத்து, ஆங்கிலேயர்களும் வேலுநாச்சியாரை பற்றி கூறாமல் தனது உயிர் விட்டவள் உடையாள். ஆங்கிலேயர்களிடம் வேலுநாச்சியார் காட்டி கொடுக்காம தன்னுடைய உயிரை விட்டவள் உடையாள். உடையாள்ல இங்க எள்ளு ஸ்பெல்லு தப்பா இருக்கு, இல் இந்த இல் வரும். ஓகேங்களா? இல், உடையாள். உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்களால் வற்புறுத்தினார்களாம். அவள் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றவர் தாண்டவராயர் சொல்லியிருப்பாரு. உடையாள் நடுகளுக்கு தாலியை காணிக்கையாக செலுத்தி வணங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் வணங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட், உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்தவர் குயிலி. ஓகேங்களா? உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கில் குதிச்சிருவாங்க. யார் குதிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா குயிலி குதிச்சிருவாங்க. அதுக்கடுத்து, வேலுநாச்சியரின் காலம் பார்த்தீங்கன்னா 1700, அந்த பாக்ஸ் டேட்டா படிச்சோம்ல அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. வேலுநாச்சியரின் காலம் 1730 டு 1796. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட வீரப்போர் புரிந்தவர் யாரு? வேலுநாச்சியார். ஓகேங்களா? ஆங்கிலேயரை ஆயுதமேந்து போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார். இதை மறக்கவே மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ வேணா எங்க வேணா கொடுத்து கேட்கலாம். ஸோ வர குரூப் 2 கொஸ்டின்ல இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டினா இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட வேலுநாச்சியார் டாபிக் ஸ்கூல் புக்ஸ்லையும் சரி கவர்மெண்ட் டேட்டாலையும் சரி டோட்டலாக முடிஞ்சிருச்சு. இதை மட்டுமே மோஸ்ட்லி படிச்சுட்டு போனீங்கனாலே கண்டிப்பாக வேலுநாச்சியாரை பற்றின ஒரு கொஸ்டின் நம்ம கையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருமே நோட்ஸ் எடுத்து படிங்க. யாருமே அப்படியே வீடியோ பார்க்குறதோடய நிப்பாட்டிட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குரூப் 2 படிக்கிற இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கிற
உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.